ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் ஒரு முயல் வாழ்ந்துட்டு வந்தது. அந்த முயலுக்கு நிறையா நண்பர்கள் இருந்தாங்க. அதை நினச்சி அதை ரொம்ப பெருமைப்பட்டுக்குச்சு, நமக்கு இவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, காட்டில் நரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நரியெல்லாம் முயலை சாப்பிட்றதுக்காக முயல் இருக்க இடத்துல எல்லாம் முயல் இருக்கா அப்படின்னு நரிங்கெல்லாம் தேடுது. அது அந்த முயல் ஒளிஞ்சு நின்று பார்க்குது. பார்த்து ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுதுன்னா, அதோட நண்பர்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிது. முதல்ல போய் மான்கிட்ட அது உதவி கேட்குது. நண்பா, என்னை இப்படி நரிங்கள்லாம் என்னை தேடுது, நான் இருக்க இடத்துல நீ எனக்கு உதவி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி மான்கிட்ட உதவி கேட்குது. அதுக்கு அந்த மான் சொல்லுது, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாது, எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த முயல் சொல்லுது, நண்பா, உன்னோட கூர்மையான கொம்பை வச்சு அதுங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பயப்படுத்தினா போதும், வா நண்பா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த மான் அதுக்கு உதவி பண்ண தயாராக இல்லை. அது என்ன சொல்லுதுன்னா, நீ போய் கரடிக்கிட்ட உதவி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலை அனுப்பிடுது. முயல் போய் கரடிக்கிட்ட, நண்பா, நீ ரொம்ப வலிமையானவன், உனக்கு எஞ்சி கேட்குற, எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கரடிக்கிட்ட உதவி கேட்குது. அதுக்கு அந்த கரடி சொல்லுது, என்னை மன்னிச்சிட்டு நண்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது, ரொம்ப சோர்வாக இருக்குது, நீ போய் குரங்குக்கிட்ட உன்னோட உதவியை கேளு அப்படின்னு சொல்லுது. அடுத்தது இந்த முயல் போய் குரங்குக்கிட்ட உதவி கேட்குது. குரங்கும் முடியாது சொல்லுது. அப்புறம் யானைக்கிட்ட, அங்கே இருக்க ஆடுக்கிட்ட, அதோட மற்ற நண்பர்கள்கிட்ட எல்லாம் போய் உதவி கேட்குது. அந்த முயலுக்கு யாருமே உதவி பண்ண தயாராக இல்லை. அப்போது அந்த முயல் புரிஞ்சுக்குது, நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்ம தான் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயல் புரிஞ்சுக்குது. புரிஞ்சுட்டு என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெரிய புதருக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்குது. ரொம்ப நேரம் ஒளிஞ்சிக்குது. அந்த நேரம் பார்த்து நரியெல்லாம் முயலை தேடி அதோட இடத்துக்கு வருது. முயல் கிடைக்காதனால அந்த நரியெல்லாம் மற்ற விலங்குகள்லாம் துரத்திட்டு போயிடுது. அப்போது இந்த முயல் நினைக்குது, நமக்கு உதவாத நண்பர்களை நம்புறதை விட நம்ம தானாகவே வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி முயல் புரிஞ்சுக்குது. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மற்றவர்களை நம்பி சார்ந்து இருப்பதை விட உங்களை நம்புவதே நல்லது.